விவர்ஸ், நம்ம இப்போ சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல என்ன வேணும்னு பார்த்துடலாமா? சக்கரவள்ளி கிழங்கு, சீனி, ஜவ்வரிசி, பால், முந்திரி, திராட்சை, ஏலக்காய். அவ்வளோதான் விவர்ஸ். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க கிச்சனுக்கு போகலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பால் பொங்கிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் சக்கரவள்ளி கிழங்கு வெந்துக்கிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதை தோலை எடுத்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை தோலை எடுத்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ அதுக்குள்ள நம்ம மசிச்சு வச்சிருக்கிற சக்கரவள்ளி கிழங்க சேர்த்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது. இப்போ நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பாயாசம் ரெடி. இதுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பால் உங்கள் விருப்பம்தான், சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், சேர்க்காமையும் வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். சேர்க்காம வச்சாலும் நல்லா டேஸ்ட்டு செமையாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ நெய் ஊற்றிக்கலாம் ஒரு கடாயில். முந்திரி திராட்சையை வறுத்து கொட்டிக்கலாம். முந்திரி திராட்சை பொன்னிறமாக வறுத்த உடனே எடுத்து கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமாக வறுத்துருச்சு, எடுத்து கொட்டிடலாம். இப்போ நம்மளோட பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ சேவ் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாயாசத்தை பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் கொஞ்சோண்டு பாதாம் தூவிடலாம். அப்படியே 2 முந்திரியை எடுத்து மேல் டாப்பில் வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பேபிஸ்க்கு இந்த சத்தான சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.